50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். பொறுப்பு துறப்பு செய்தியின் பின் விளைவுகள் குறித்து ஆராயாமல் யாரும் முயற்சி செய்து பார்க்க வேண்டாம் என எச்சரிக்கிறோம். எம் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என ஆட்டோ டிரைவர் ஒருவர் குத்தாட்டம் போட்டதோடு தனது பயணிகளுக்கு கொடுத்த இன்ப அதிர்ச்சிதான் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எத்தனை நாட்கள் தவமிருந்து காத்திருந்தாரோ, எந்தெந்த கடவுளையெல்லாம் வேண்டியிருப்பாரோ, தனது மனைவி தாய் வீட்டுக்கு சென்றதால் ஓவர் உற்சாகமான பெங்களூருவைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் அதனை கொண்டாட்டமாகவே முன்னெடுத்திருக்கிறாராம். அதற்காக தனது ஆட்டோவில் ஏறிய பயணிகளுக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டாடியிருக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மனைவி தாய் வீட்டுக்கு சென்றது தொடர்பாக கன்னடம் மற்றும் ஆங்கிலத்தில் எனது மனைவி அவரது தாய் வீட்டுக்கு சென்றதால் நான் மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கிறேன் என எழுதி ஆட்டோவில் தனது இருக்கையின் பின்புறம் ஒட்டி வைத்திருந்தார் எனவும் கூறப்படுகிறது. பொதுவாக மனைவி ஊருக்கு போய்விட்டால் நண்பர்களுடன் ஜாலியாக ஊர் சுற்றலாம், வெளியில் சென்று தாமதமானால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்போ வீட்டுக்கு வர்றீங்க என மைனா படத்தில் கேட்பது போல மனைவியின் செல்போன் அழைப்பு டார்ச்சர்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். குடிச்சிட்டு வீட்டுக்கு வராதீங்க என பல நேரங்களில் துரத்தப்பட்ட சூழலில் தற்போது நண்பர்களுடன் வீட்டிலேயே கூட குடித்துவிட்டு சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே, மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள் மறக்குமே என பாட்டு பாடாத குறையாக குத்தாட்டம் போடலாம். இப்படி பல காரணங்களுக்காக மனைவி தாய் வீட்டுக்கு சென்றுவிட்டால் நடிகர் கனகராஜ் பட காமெடி போல என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என கணவர்கள் குதூகலத்துடன் குத்தாட்டம் போடுவதுண்டு. ஆனால் மனைவியை உண்மையாக நேசிக்கும் எந்த கணவரும் இப்படி செய்ய மாட்டார்கள். காரணம், வீட்டில் இருக்கும் பெண்களோ வேலைக்கு செல்லும் பெண்களோ தங்களது கணவருடன் அதிக நேரத்தை செலவிட நினைக்கிறார்கள். கணவரது அன்பையும் நேசிப்பையும் பெற விரும்புகிறார்கள். அதுவே மனைவிகள் வெளியில் சென்றுவிட்டு தாமதமாக வீட்டுக்கு வந்தால் கணவர்களுக்கு எப்படி இருக்கும், குடித்துவிட்டு வந்து கதவை தட்டினால் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் ஆண்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள் சரியான புரிதல் இருந்தால் சந்தேகம் என்பது அவர்களுக்குள் என்ட்ரி ஆகாது. எப்போ வர்றீங்க என்ற டார்ச்சரும் மனைவியிடம் இருந்து வராது. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என்ற குத்தாட்டமும் கணவர்களிடம் இருந்து வராது. சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் மட்டுமல்ல, கணவன் மனைவிக்குள் இருக்கும் மியூச்சுவல் அன்பும் தான். கணவர் அப்படி செய்ததை பார்க்கும் மனைவியின் மனம் எப்படியெல்லாம் கொந்தளிக்கும். அதனால்தான் இதன் பின் விளைவுகள் குறித்து ஆராயாமல் யாரும் முயற்சி செய்ய வேண்டாம் என எச்சரிக்கிறோம். பெங்களூரு ஆட்டோக்கார கணவரே, உங்க மனைவி தாய் வீட்டுக்கு சென்றதை ஸ்வீட் கொடுத்தா கொண்டாடுறீங்க, திரும்பி வரும்போது இருக்கியா உமக்கு ரிவீட்டு? 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள்.